சென்னையில் ஒரு பழைய அடுக்குமாடி வீட்டில் தனியாக இருந்தா அரவிந்த். வேலை காரணமாக பிற மாநிலத்திலிருந்தே வர வேண்டும் என்பதால் ஒரு மாடி வீடு வாங்கி சேர்ந்தான். வீடு சரியாக இருந்தாலும் அவன் வீட்டின் ஒரு மாடியில் யாரும் குடியிருக்கவில்லை என்பதை கவனித்தான். ஒரு இரவு, மழையுடன் கூடிய நிசப்த இரவில் மேலே இருந்து கூரையாக நடக்கும் ஒலி கேட்டது. அன்றைக்கே மேலே யாரும் இல்லை என மாளிகையாளர் சொன்னதாக நினைவிற்கு வந்தது. விடியவுடன் மேலே சென்றான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே ஒரு வீசும் குளிர் வந்தது. பிறகு தினமும் இரவில் அந்த சத்தங்கள் தொடர்ந்தது. சில சமயங்களில் தூங்கும்போது அரவிந்த் கண் திறக்கும்போது ஒரு பசுமை நிற சட்டை போட்ட மனிதன் கதவின் அருகில் நின்று கொண்டு பார்க்கிறான் போலத் தோன்றியது. பயந்த நிலையில் அரவிந்த் அந்த வீடு குறித்து பழைய ஆவணங்கள் பார்த்தான். அதில் 10 வருடங்களுக்கு முன் அந்த மாடியில் ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. அதற்குப் பிறகு யாரும் அங்கு குடியிருக்கவில்லை. அவனை வீட்டை விட்டு வெளியேற்ற அந்த ஆவி தினம் தினம் பயங்கரமாகவே நடந்து கொண்டது. இறுதியில் அரவிந்த் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தான். அந்த நாளில் பின்னர் அந்த வீடு இன்றும் காலியாகத்தான் உள்ளது.